ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காய்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம காய்ஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹீமோக்ளோபின் ரிச் ஃபுட் மட்டன் சுவரொட்டி தாங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுக்கலாம். அது கூடவே மஞ்சத்தூளையும் சால்ட்டையும் போட்டு கொதிக்க வச்சுக்கலாங்க. இந்த அளவுக்கு நான் சுவரொட்டி எடுத்திருக்கேன். அதை அதில் போட்டு கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும், அதை வச்சிடலாம். தென் ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிட்டு கடுகு கொஞ்சமாக சோம்பு போட்டு அது நல்லா வெடிக்கட்டும். வெடித்த உடனே தென் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். போட்டுட்டு நான் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேங்க. நீங்கள் பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம், நம்மளோட விருப்பம் தான். தென் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இந்த மாதிரி வந்ததும் தென் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். தென் பார்த்திங்கன்னா பட்டை லவங்கம் இது அப்படியே முழுசாக போட்டால் கடைப்படுது இல்லைங்களா வாயில், அதனால் நல்லா நான் இடிச்சிட்டு போட்டிருக்கேன். அது கூடவே மிளகா பொடி வீட்டில் அரைப்போம் இல்லைங்களா, அந்த மிளகா பொடி போட்டுட்டு தென் கொஞ்சம் வாட்ரு, சுவரொட்டி கட் பண்ணும் போது இந்த வாட்ரு அது எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். தென் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடலாம். கொதிக்க விட்டோன்னே நம்ம அந்த சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கீங்களா சுவரொட்டி, அதை கட் பண்ணால் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை ஸ்டிர் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் வந்தோடனே நான் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இன்னும் கூட வேணும்னா திக்காக ஆட் பண்ணி ஒரு ஃப்ரை மாதிரி பண்ணிக்கலாங்க. ஆனால் எனக்கு கொஞ்சம் கிரேவியாக வேணும், அதனால் இப்படி இருக்குது. லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஹோம்லி குக்கிங், ஹெல்தி ஈட்டிங்.